வர்க்க ஏற்றத்தாழ்வு, அறியாமை, ஏழ்மை, இதை பற்றி சொல்லியிருக்கு இந்த படம் டெலிஷியஸ். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் சத்தியமாக இல்லை. தெலுங்கில், ஹிந்தியில் இருக்குது. ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னவோ அதில் தான் இருக்குது. படித்த ஆட்கள் தானே நம்ம தமிழ் ஆட்கள் எல்லாம், அதனால் நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படத்தினுடைய கதை, ஜான், எஸ்தர், அவங்களுடைய பையன், பொண்ணு, இவங்க 4 பேர் ஜெர்மன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஒரு சுற்றுப்பயணமாக வராங்க. இங்கே அவங்களுக்கு பெரிய பேலஸும் இருக்குது. ஸோ ரோட்டில் காரு நிற்க போராட்டம் நடந்துகிட்ருக்கு. டிரைவர்கிட்ட எஸ்தர் கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம்? செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு அதிகமாக சம்பளம் கொடுன்னா கொடுக்கறதில்ல, அதுதான் இந்த போராட்டம்னு சொல்ல, வாழ்க்கை மிக உயர்ந்தது இல்லையா அப்படிங்கிறப்ப இந்த அம்மா டக்குன்னு இன்டரப்டாக கட் பண்ணி, லேபருக்குன்னா இப்படி தாண்டாங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, ஏதாவது குறுக்கு வழி இந்த ரோட்டில் ஏதாவது இருக்கா பாருங்கள், சீக்கிரமாக நம்மளுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து இருக்கு இல்லையா, இதுதான் இந்த படத்தினுடைய நீச்சி. அன்றைக்கி இரவு இந்த 4 பேரும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறாங்க. சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. ஒரு பொண்ணை இடிச்சிட்டதாகவும் அந்த பொண்ணு கையில் ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு. உடனே ஜான் காரை விட்டு இறங்கி போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. இங்கே பரமா இந்த காசு இதை வச்சுக்கோ அப்படின்னு. இல்லை என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் உடனே கீழே இறங்கி வந்து கர்ச்சிப்படுத்த அந்த பொண்ணுடைய கையை கட்டிட்டு, சினிவா எங்கள் வீட்டில் போயிட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டலாம் வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கெஸ்ட் ரூமில் தங்க வச்சுட்டு அப்படியே அவளோட டேபிள்லேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒன்று, இதெல்லாம் உனக்கு அதிகம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட் ஒன்று வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. விடிஞ்ச காலையில் பார்த்தா அந்த ரூமில் அந்த பொண்ணு இருக்க மாட்டா. ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாலாட்ருக்கு, இருந்த காசு அதுவே திருப்தி ஆட்டிருக்குன்னு நினச்சிட்டு அப்படின்னு. ஜான் வந்து என்ன கேட்குற, எவ்வளோ கொடுத்தேன்னா, இவ்வளோ கொடுத்தேன்னா, இதெல்லாம் ரொம்ப கம்மி, நம்ம பண்ணதுக்கு அதிகமாக கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறேன். நீ சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினது தப்பு அப்படின்ட்டு புருஷன் மேலேயே பாரத்தை இறக்குறாப்புல. அந்த பொண்ணு திரும்ப வரா. அவளுடைய பெயர் தியோடோரா. இந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்கிட்டையும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், என் கையில் அடிப்பட்டதுனால நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையில் ஹைஜீனிக்கு குறைபாடுகள் இருக்குதுன்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதே போல் நான் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். நீங்கள் வேறு நேற்று ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறதுக்காக ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் அந்த வேலையை செய்கிறேன், எனக்கும் இப்போதைக்கு தங்குறதுக்கு இடமும் சம்பளமும் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்க, ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறமா சரிப்போ அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்துட்ருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழலாம். இவ ஏற்கனவே ஹோட்டலில் சந்தித்த ஒரு பெண்ணாச்சே, இவ பிளான் பண்ணி தானே கையை அறுத்துக்கிட்டு ரோட்டில் வந்து நின்னா, மறுபடியும் இங்கே என்ன பண்ண போகிறா, இவளுக்கு தான் பணம் கிடச்சிருச்சு, வேற என்ன விஷயத்த இங்கே பண்ண போகிறா அப்படின்ட்டு. இப்போ கதையில் சுவாரஸ்யம் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிறது ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பு. எதுக்காக இவ இந்த வீட்டுக்கு வந்தா, இவ என்னென்ன மூமெண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறா, அது எப்படி இவங்கள பாதிக்க போகுது, இவளுடைய எண்டு தான் என்ன, பணமா இல்லை வேற என்ன அப்படிங்கிறது. இந்த படத்தில் வர்க்க ஏற்றத்தாழ்வை அழகாக நகர்த்தி இருந்திருப்பாங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணது ஒரு பெரிய பிக் ஃபேமிலி அப்படிங்கிறத அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அழகழகாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த ஏழ்மையான பெண் அப்படிங்கிறதுல இந்த தியோடோராவுடைய கேரக்டர் பார்வை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். பண்ணுற ஒவ்வொரு வேலைத்தனமும், அதாவது அந்த பொண்ணுக்குள்ளார எவ்வளோ ஒரு கோபம், வலி அப்படின்னு ஒன்று இருந்தால், இவங்களை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்வா அப்படிங்கிறத ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்திருப்பாங்க இந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷன். அதுபோல் அந்த சின்ன பொண்ணு, ஜான் கேரக்டரு, பையனுடைய கேரக்டரு, இவங்க 4 பேரையும் வந்து செப்பரேட்டாக கணவன்கிட்ட மனைவியை பற்றியும், மனைவிக்கிட்ட கணவனை பற்றியும், பொண்ணை வந்து அம்மாக்கிட்டேயும், அம்மாக்கிட்ட பொண்ணை பற்றியும், இதை தாண்டி இந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ப்ரில்லியண்ட்டாக அவன் வயசுக்கே ஒரு 16-17 வயசுன்னா அந்த வயசுக்கே அவனுடைய அந்த பாலியல் சீண்டலுக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சு விட்றது, உடச்சி விட்றது, ஃபேமிலியை வந்து அழகாக உடச்சி விட்ற வேலையை ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தப்ப இந்த பொண்ணு. இதில் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மெதுவாக நகரக்கூடிய கேரக்டர். அதாவது கேரக்டரைசேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போகிற விஷயம் இருக்குல்ல, அந்த கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. அதை ஒவ்வொன்றும் தாங்கி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அந்த இடத்துல படுத்து தூங்கி விட்டது. எதுவுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுனால எண்டு ஒரு ஃபில்ஃபில் இல்லாமல் முடிஞ்சது தான். அது கொடூரமாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிய வரும். ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த படம் ஹெச்பிஓவில் வந்த இன் தி ஒயிட் லோட்டஸ், அதே போல் 2023 வந்த இன் தி வேர்ல்டு பிகைன், இதனுடைய கதைகள் எல்லாமே நம்மளுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.